காங்கிரஸ் கட்சியுடன் இணைவதற்கு தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி முன்வந்திருப்பதாக ஆந்திர மேலிட பார்வையாளர் திக்விஜய் சிங் கூறியுள்ளார். தெலங்கானா தனிமாநிலத்தை உருவாக்கும் மசோதா பார்லிமென்டின் இரு சபைகளிலும் அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. அதையடுத்து தெலங்கானா தனிமாநிலத்துக்காக கடந்த 10 ஆண்டுகளாக போராடி வந்த தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி தலைவர் சந்திரசேகர ராவ் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியாவை சந்தித்து நன்றி தெரிவித்தார். சோனியாவுடனான சந்திப்பின் போது காங்கிரஸ் கட்சியுடன் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதியை இணைப்பது குறித்து சந்திரசேகர ராவ் பேசியதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன. தெலங்கானாவை உருவாக்கினால் காங்கிரசுடன் தனது கட்சியை இணைப்பேன் என்று சந்திரசேகர ராவ் ஏற்கனவே அறிவித்திருந்ததாலேயே இந்த இணைப்பு யூகங்கள் கிளம்பியுள்ளன. ஆனால் அரசியல் பேசவில்லை என்று சந்திரசேகர ராவ் திட்டவட்டமாக மறுத்தார். இந்நிலையில் சோனியா அறிவுறுத்தலின் பேரில் ஆந்திராவுக்கான காங்கிரஸ் மேலிட பிரதிநிதி திக்விஜய் சிங் டெல்லியில் சந்திரசேகர ராவுடன் கட்சிகள் இணைப்பு குறித்து பேச்சு நடத்தி வருகிறார். புதனன்று திக்விஜய் சிங் கூறுகையில், காங்கிரசுடன் இணைய தயாராவதற்கான அறிகுறிகளை தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி தரப்பு காட்டி வருவதாக தெரிவித்தார். இணைப்புக்கான வழிவகைகள் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் திக்விஜய் சிங் கூறினார். நாட்டின் 29வது மாநிலமாக உருவாகப் போகும் தெலங்கானாவில் காங்கிரசுடன் சந்திரசேகர ராவின் கட்சி இணைந்தால் இதற்கு பிரதிபலனாக தெலங்கானா சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் சந்திரசேகர ராவுக்கு முதல்வர் பதவி அளிக்கப்படும் என்றும் பேச்சு நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது.